அதையெல்லாம் தாண்டி தொழிலாளர் விரோத சட்டம் 12 மணி நேரம் உங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி கொண்டு வரும்போது அந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை நியாயமாக கம்யூனிஸ்ட் மேலே கண்டிச்சிருக்கணும். ஏன்னா எங்கள் தொழிலாளர் புரட்சி பேசிய கம்யூனிஸ்ட் கட்சியினரே அது அமைதியாக கடந்து போன போது அண்ணன் வேல்முருகன் தான் நேரடியாக சட்டமன்றத்தில் அந்த அந்த சட்டம் குறித்து முழுமையாக பேசி அதை உடனடியாக தடுத்து நிறுத்திய பெருமை அண்ணன் வேல்முருகன் தான் உண்டு. இதெல்லாம் வேறு யார் செய்வா? அண்ணன் வேல்முருகன் யார் செய்ய முடியும்? இப்போ இதெல்லாம் செய்ய ஒருத்தர் தேவையில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் லாட்டரி சீட்டு ஒழிப்பாக இருக்கட்டும், ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யணும்னு சொல்லி பேசினதாக இருக்கட்டும், பாலியல் வழக்குகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான தண்டனை, மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னதாக அதுக்கடுத்து முதல்வர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். இப்போ பெண்களை பின்தொடர்ந்தாலே 5 ஆண்டு சிறை உள்ளிட்ட அறிவிப்புகள் அது நடைமுறை வருதோ வரலையோ அந்த அறிவிப்பை கொண்டு வர செய்வதற்கு கூட ஒரு தலைவன் இங்கே தேவையாக இருக்கான். அந்த கவனத்தை கொண்டு போகிற தலைவன் தேவையாக இருக்கான். இதெல்லாம் யார் செய்ய முடியும்? வேல்முருகனை தவிர யார் செஞ்சிருக்கா? இப்போ இது எங்களோட வெற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டேங்க? இது குறித்து ஏன் ஒரு விவாதம் கூட வைக்க மாட்டேன்றீங்க? ஒவ்வொரு முறை வேல்முருகன் பேசும்போதும் அது நடைமுறை. இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகம் என்று இருக்குது, தமிழ்நாடு என்ற வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கு போக்குவரத்து. இது சாதாரணமான விஷயமா நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கீங்க. ஆனால் அரசு போக்குவரத்து கழகங்கள் ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்தது. பின்னாட்களே அது தமிழ்நாடு இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாரும் அமைதியாக கடந்து போனப்ப ஒரு தமிழ் உணர்வாளராக, ஒரு தமிழர்களின் தலைவராக வேல்முருகன் தான் சட்டமன்றத்தில் பேசுறாரு.